நம்ம என்னதான் சந்தோஷமா இருக்க மாதிரி வெளியில காட்டிக்கிட்டாலும், நம்ம மனசுக்குள்ள நெறைய பிரச்சனைகள் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் யார்கிட்டயாவது புலம்புனா கொஞ்சம் பாரத்த இறக்கி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, சொந்தக்காரவங்க கிட்டயோ நம்ம மனச விட்டு புலம்புவோம். அவங்களும் அத சுவாரஸ்யமா கேட்பாங்க, ஆறுதலும் சொல்லுவாங்க. அந்த நிமிஷத்துக்கு நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும், அவங்க அத பார்த்து ரசிச்சிருக்காங்க, சந்தோஷப்பட்டுருக்காங்க. அத மத்தவங்க கிட்டயும் ஷேர் பண்ணி சொல்லி சிரிச்சிருக்காங்கன்னு. இதனால நம்மளுக்கு மனசுல இருந்த கஷ்டங்கள் வந்து டபுள் ஆகுமே தவிர குறையவே குறையாது. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே வந்து இறைவன் வழிபாடு தாங்க. ஒரே ஒரு விளக்கேத்திட்டு மனசுல இருக்க குறையெல்லாம் இறைவன்கிட்ட சொல்லி பாருங்க, சந்தோஷமா இருக்கும். கடவுள் என்ன காது குடுத்தா கேட்க போறாரு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் சொல்ற மாதிரி ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு, சாமி கிட்ட உங்களோட பிரச்சனைகள், கவலைகள் என்னென்ன புலம்பணுமோ எல்லாத்தையும் புலம்பி பாருங்க. நிச்சயமா அதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. இந்த மாதிரி நானும் வந்து செய்வேன். எனக்கு நெறைய விஷயங்கள்ல சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. தேவையில்லாம யார்கிட்டயாவது புலம்பி, அந்த கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக உங்களுடைய முழு சந்தோஷத்தையும் இழக்காதீங்க.